எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் 7/12/2024 சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன். சிம்மாதிபதி புதனுடன் இணைந்து இங்கு குருவின் உடைய பார்வை படுறதுனால வருமான அமைப்பும் குடும்ப அமைப்பும் சிறப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பம் உங்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்துவாங்க. அதே போல் வருமானம் தேவைக்கு ஏற்ப இருக்கும். கண்டக சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய ராசியை சனி பார்க்குறாரு. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ரீதியில் சில சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 3 நாட்கள், இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து இருக்கிறது. பூர்வீகம், குழந்தைகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வளரும், மூத்தவர் வகையில் அனுகூலம், லாப உயர்வு, இது போன்ற அமைப்புகள். அதே போல் வேலை அமைப்புகள்லாம் பார்க்கும்போது வேலை பளு அதிகமாக இருக்கும். அதே சமயம் நண்பர்கள் மூலயமாக சில சங்கடங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு சில நல்ல விஷயங்கள், யாராவது ஒரு உதவி, அதன் மூலயமாக, அதாவது ஒருத்தர் உதவிக்கு வராருன்னா கூட அதை உங்களுக்கு அவரை உதவக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அந்த உதவி கிடைக்காத மாதிரி ஒரு நண்பர்களே உங்களுக்கு தடுப்பாங்க. நீங்கள் நம்புறவங்க உங்களை ஏமாற்றுவாங்க. அது போன்ற அமைப்பில் தான் இப்போது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இருக்குது. ஏமாற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாத இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சோதனையான காலம்தான். சிம்மத்தை சனி பார்க்கக்கூடாது. அடுத்த அட்டம சனியினுடைய அமைப்பில் வரீங்க. இப்போது நண்பர்கள் விஷயத்திலும் மனைவி, கணவன், இது போன்ற அமைப்புகள்லாம் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த அட்டம சனியில் சரியாக போயிடும். இருந்தாலும் இவர்கள் மூலயமாக ஏற்பட்ட நஷ்டங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே அடுத்த 2000 வருடத்திற்கு தொடரும். அதுலேருந்து இந்த 2000 வருடம் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பில் சிம்மராசி நண்பர்கள் இருப்பீங்க. அதிகமாக கடன் வாங்கி ஒரு தொழிலில் முதலீடு செலுத்தாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆசையை தூண்டுவார். ஒரு தொழிலை முதலீடு செலுத்தி புதிதாக ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலயமாக ஒரு ஏமாற்றத்தை, ஏன்னா ஆசையை தூண்டக்கூடியவர் தான் சனி பகவான். தூண்டிவிட்டு கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை செய்வார். அதனால் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தேவையில்லாத சில சங்கடங்களையும் இங்கே ஏமாற்றங்களையும் உண்டு பண்ணுவார். தேவையில்லாத ஆசைகளை உண்டு பண்ணி ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த வாரம் சந்திரன் உங்களுடைய 12ஆம் பாவாதிபதி பரிவர்த்தனை அமைப்பு பெற்று 12ஆம் இடத்துல வர்றார். இங்கே ஐனபோக சுகஸ்தானம் அதிபதி வலுப்பெறுவதனால நல்ல தூக்கம், அதே போல் வெளிதூர பயணங்கள் மேற்கொள்வீங்க. இது போல் நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடைபெறுகிறது. அதே போல் சகோதரர் வகையிலும் 4ஆம் இடத்துல செவ்வாய் பலமாக இருக்கிறாரு. முயற்சி ஸ்தானாதிபதியும் இங்கே 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் சகோதர வகையில் சில நன்மைகள், புதிய முயற்சிகளால் ஒரு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் இங்கே 3ஆம் தேதி அதிகாலை 6 மணி அளவில் சுக்கிரன் மகரத்திற்கு பெயர்ச்சி அடைவார். உங்களுடைய செவ்வாயை பார்ப்பார். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு படிக்கும் மாணவர்களுக்கும் நன்மை ஏற்படும். அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.